நீட் தேர்வுல மேலும் ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 67 மாணவர்கள் 720க்கு 720 மார்க் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. அதுல கிட்டத்தட்ட 6 பேரோட பதவி எண்கள் அடுத்ததாக வருகிறது. அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இன்னைக்கு எழுந்திருக்கு. எப்படி அடுத்தடுத்தா வரக்கூடிய 6 நபர்கள் 720க்கு 720 வாங்க முடியும்? அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இது மட்டும் இல்லாம 2வது, 3வது இடங்கள் வந்த மாணவர்களுக்கு 718, 719ன்னு மார்க் போட்டிருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியப்படும்? நீட் தேர்வின்படி சரியான பதில் அளித்தால் 4 மார்க்கும், தவறான பதில் அளித்தா 1 மார்க்க கழிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி 718, 19ன்னு மார்க் வாங்க முடியும்? அப்படின்னு மாணவர்கள் எழுப்பின கேள்விக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்களுக்கு சரியான டைம் கொடுக்காதனால கருணை அடிப்படையில அவங்களுக்கு நாங்க மார்க் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்து சப்பை கட்டுறாங்க. இது மாணவர்களிடையே கடும் கோபத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தி இருக்கு.